Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல சுவையான மரவள்ளி கிழங்கு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. மரவள்ளி கிழங்கு போண்டா செய்யறதுக்காக மரவள்ளி கிழங்கோட தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இது ஒரு பவுலில் சேர்க்கலாம். இது கூடவே இந்த கிழங்கை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம். இப்போ இந்த மரவள்ளி கிழங்கை நல்லா வேக வச்சு எடுக்கலாம். மரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி நிறைய விதமான ரெசிபிஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய விதமான மரவள்ளி கிழங்கு ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெசிபிஸோட லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு நல்லாவே குக் ஆகி வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த தண்ணியை வடிகட்டி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்குல இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. அடுத்ததான் இந்த மரவள்ளி கிழங்கு நல்லா சூடாக இருக்கும் போதே இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. பவுலில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனால நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கிழங்கு சூடாக இருக்கும் போதே நம்ம இதை மசிக்கும் போது கிழங்கு மசிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லாவே மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கலாம். இது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 3 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்க தேவையில்லை. ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம மசிச்சு எடுத்து வச்சிருந்த மரவள்ளி கிழங்கு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, மசாலாவோட சேர்த்து கிழங்கு இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து எடுக்கலாம். பாருங்க, நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா சூடார வச்சு எடுக்கலாம். கிழங்கு சூடாறினதுக்கு அப்புறமா இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியே இருக்கிற எல்லா மரவள்ளி கிழங்கையும் உருண்டைகளா பிடிச்சு எடுத்து வைக்கலாம். பாருங்க, எல்லாத்தையுமே உருண்டைகளா பிடிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பவுல்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கலாம். கூடவே கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்க்கலாம். நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்காக. அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மாவோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம போண்டா போடுறதுக்கு தேவையான மாவும் மசாலாவும் ரெடியா இருக்கு. அடுத்ததான் இதை நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஒரு கடாயில இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருண்டைகளை நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற மாவுல போட்டு எண்ணெயில சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான மரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.